மனசுக்கேத்த மகராசா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்தது. உங்க ஃபேமிலில என்ன மாரி ரெஸ்பான்ஸ் இருந்தது? சந்தோஷமா இருந்திருக்கும்ல அந்த மொமெண்ட் ஏன்னா ஆமா. நீங்க இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம்ல. நாங்க சினிமாவில் ஃபர்ஸ்ட் இருக்கோம்ல. சரி இருந்தாலும் அண்ணா அண்ணன் தனியா மியூசிக் டைரக்டர் அதுதான் கேட்க வரேன். ஏன்னா இல்ல அவரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்றது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நாங்க 2 பேர் சினிமா ஃபீல்டில் இருக்கோம். அவரு எங்களுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு உழைச்சிட்டு. எப்படியாவது வரணும்னு அவரை வர வைக்கணும்னு தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். நாங்களும் எப்படியாவது அண்ணன் ஃபீல்டுக்கு வந்துடணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். அவர் வந்தவொடனே நாங்கள் அப்படியே எல்லா பிரதர்ஸும் இந்த தம்பி ஒரு சிவா அவனும் வந்து ரொம்ப மியூசிக் டைரக்டர் வாசிச்சுட்டு இருக்கான். சந்திரபோஸ், தேவேந்திரன் ரொம்ப மியூசிக் டைரக்டர். வித்யாசாகர், சபேஷ் வித்யாசாகர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே சம்பத்துன்னு ஒரு பிரதர் அவரும் ரிதம் வாசிச்சுட்டு இருக்கார் ஃபுல்லாக. அண்ணன் மியூசிக் பண்ண எதிர்பார்த்துட்டு தான் நாங்கள். அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக வந்துட்டாருன்னா கொஞ்சம் ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபேமிலி மாதிரி இருக்குமேன்றதுனால எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அண்ணன் கூட வந்துட்டோம். வந்து தான் சரி. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அவர் புது டைப் அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கலர் மாறாமல் இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு கலர் வேறு மாதிரி சேஞ்ச் கம்போஸ் அவருடைய ஸ்டைல் கம்போசிங்லாம் வேறு மாதிரி